ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஆட்டக்காரையும் சொல்கிறா, என் புருஷனை விட்டு தள்ளியேறு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்தில் இவ ஹாலுக்கு வரா. மொத்த ஃபேமிலி அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இவ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஆட்டக்காரியாக இந்த வீட்டில் இருக்கும் போது கீழே தரையில் தான் உட்காருவாளா, அதே மாதிரி இப்பவும் உட்கார போகிறா. அப்போ டக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு பாட்டிமா பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நம்ம ஹீரோயினி டீ போட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்டே இங்கேருந்து உட்காந்து அதிகாரமாக டீயா போடுற போனா எனக்கும் சேர்த்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே பாட்டியும், ஆமாம் கல்யாணமாகி இதுதானே உனக்கு முதல் நாள், அப்போ நீ தானே போய் சமைச்சாகணும், போய் எல்லாருக்காகவும் போய் சமையல் பண்ணு, அவள் டீ போட்டு எங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிச்சனுக்கு அனுப்பி விட்டுருச்சு. இவளும் புலம்பிக்கிட்டே கிச்சனுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினி வழக்கம் போல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ எதிர்த்தாப்புல அந்த பியூஷ் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு நிமிஷம் இவ பார்க்குறா. ஏன்னா அவனுமே அந்த பையன் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத அவனோட பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டு, டீ தானே போட சொன்னாங்க, டீ போடுற வேலையை பாரு, அதை விட்டுட்டு ஏன் புருஷனை என் பக்கத்துல இருந்தே சைட் அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ படிக்க தப்பாக புரிஞ்சுட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசி விட்டுறா. அப்போ இவளுக்கு கோவம் வந்துடுது. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த சைக்கோ போய் அந்த பக்கம் போகிறது தெரியுது. அவன்கிட்ட இவளை எப்படி மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் இவன் வெளியே வரான். தம்பிக்காரன் வெளியே வரும்போது கரெக்டாக வேலைக்கு போனவங்க வெளியூர் போயிருப்பாங்க போல், அவங்க இப்போ தான் வராங்க. வர்ற வழியிலே கேள்விப்பட்டிருப்பாங்க போல். இந்த மாதிரி இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அது வேற யாரும் இல்லை ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊர் முழுக்க பேசிக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, நீ போய் அந்த ஆட்டக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அதுவும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படிடா அந்த மாதிரி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவனும் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே குனிய போகிறான். உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், அப்போ இந்த கல்யாணத்தையே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அவள் தான் என்னோட மனைவி, பாட்டியுமே அவளை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ நீங்களும் ஏற்றுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும், பாட்டியே ஏற்றுக்கிட்டாங்கங்கும் போது இவரால் என்ன சொல்ல முடியும் அப்படியாங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்காரு. அதனால் ப்ளீஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவர் சமக்கோமாக வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. வந்து பாட்டிமா கிட்டேயுமே இந்த விஷயத்தை பற்றி பேச போனால் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவள் தான் இந்த வீட்டோட மருமக, இனி எதையும் மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் நமக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி ஆஃப் பண்ணிடுது. ஸோ அதனால் அவரும் எதுவும் பேச முடியல அதுக்கு மேலே. அதே சமயம் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ இவ வேணும்னே என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினியை அவள் டீ வடிகட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஏதோ கேட்க போகிற மாதிரி அவளோட கையை பிடிச்சி தட்டி விட்டுறா. ஸோ இவன் மேலேயே டீ எல்லாம் கொட்டிடுது. கால் எரியுதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ அந்த சவுண்டு மொத்த பேருக்குமே கேட்டுருது. உடனே ஓடி வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவனோட காலில் டீயை வேணும்னே கொட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை நான் அந்த மாதிரிலாம் வேணும்னே எல்லாம் பண்ணல, தெரியாமல் தான் கொட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளே எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. ஆனாலும் இவ வேணும்னே தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அடித்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளை ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு மருந்து போடுறதுக்காக. பாட்டிமா கேட்கு, எதுக்காக இவ வேணும்னே பண்றான்னு சொல்ற, அவன் அந்த மாதிரி பண்றதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் இல்லாமல அவ என்னோட காலில் எப்படி டீயை ஊத்த போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம சைக்கோ பையலும் அங்கே ஆஜராயிடுறான். ஸோ அவனுமே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன காரணம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பியூஷ் வெளியே போனார்ல, அவரை இவ வெறிக்க கிச்சன்ல இருந்து பார்த்துட்டு இருந்தா, நான் என் புருஷனை இப்படி எதுக்காக சைட் அடிச்சிட்டு இருக்க, அவருக்கும் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பார்க்குறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி நான் கேட்டதுனால தான் கோவத்தில் இவனோட காலில் டீயை ஊற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் காதுபடவே அவங்க நிற்கும் போதே இவ எல்லாத்தையும் சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே பொண்டாட்டியை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டியை ஸ்டோர் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஏதோ பண்ண போகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவள் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவள் சொல்கிறது போயிங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், வாயை மூடு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் 4-5 பசங்க ஏதோ சாக்கு முட்டையில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஐஸ் கட்டி தான் இருக்குது. அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அது மேலே ஏறி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத
ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், எதையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டேனே, அதான் அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வலுக்கட்டாயமாக அவளை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அவளுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அது மேலே ஏறி நின்று. ஏன்னா காலை அப்படியே உரைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அந்த பையன் நீ நின்று தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு காலில் சுடுதண்ணிலாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். வலி கொடுக்கறதும் இவனே, அந்த வலிக்கு மருந்தை போடுறதும் இவனே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சிக்காரி எங்கேயோ போயிட்டு இருக்கா போல. அவளை ஸ்டாப் பண்ணி இவ வேணும்னே வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் நீ பாட்டிக்கே போயிட்டு இருக்க, நான் ஒருத்திங்க நிற்கிறது தெரியல, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு கூட அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலில் விழ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா திமுறாயிடுச்சா, நீ யாருங்கிறத மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா. பாட்டி வந்து ஏன் அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அவள் இந்த வீட்டோட மருமக, அவள் சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சப்போர்ட் பண்ணி பேசுது. பாட்டி நீங்கள் போய் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டா, வாய மூடு, மரியாதையாக பேச மாட்டேன், இப்போ அவள் உன்னோட அண்ணி அப்படிங்கிற மாதிரி பாட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கு. உடனே அவளும் வேற வழியே இல்லாமல் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கா. அவளும் சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக போனா, இரு மருமகளே எங்கே போகிற, வந்து எங்கள் காலில் நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ அவளை பார்த்து என்ன சொன்ன, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னல, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே, உன்னை விட மூத்தவங்களா இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அதுதானே லாஜிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை வேற வழியே இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க காலையா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கா, பெரிய மருமக உட்பட. அப்புறம் அங்கேருந்து போக போனால் நில்லு அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஸ்டாப் பண்ணுது. இன்னும் ஒரு ஆள் பாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேனே, வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், பூனம் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எனது பூனம்மா, அவ என்னோட சின்ன பொண்ணு, அவள் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால், அவள் சின்ன பொண்ணாவே இருந்தாலும் உறவு முறையில் பார்த்தா அவளை மூத்தவ, அவள் தான் உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவ. அப்படி இருக்கும் போது அவள்கிட்டையும் நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுது. நம்ம ஹீரோயினி அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கா. இவளும் போறா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாளான்னு பார்த்தா அதான் இல்லை, கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நானும் ஆசீர்வாதம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்துல ரூமுக்குள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா புருஷங்காரன் அங்கதான் இருக்கான் போல. அவங்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்னதான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்திருந்தாலும் இன்னும் எனக்கான அந்தஸ்து இந்த வீட்டில் கிடைக்கல, எல்லாரும் என்னை சேர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ராஜா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த பேகோசுராய் அப்படிங்கிற இந்த ஊரோட ராஜாவே சொல்லப்போனா இவனோட அப்பா தான், அதாவது மூத்தவர். அந்த பதவிக்கு நீங்கள் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி வந்தாதான் எனக்கான மதிப்பும் மரியாதையும் இந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, எப்போதுமே என் அப்பா தான் ராஜாவாக இருந்தார் இருப்பார், அவர் பதவிக்கு போயிட்டு என்ன போ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போக போனா. நில்லுங்க, இப்போ மட்டும் நீங்கள் இதை பற்றி அப்பா கிட்ட சொல்லலை அப்படின்னா அப்புறம் நம்மளோட உண்மையை நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கா. அதாவது சும்மா பேருக்கு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, ஸோ அந்த உண்மையை சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனாலும் இவன் முடியாதுன்னு தான் சொல்றான். முடியாதுன்னு சொன்னா இதுல ஒருத்தியோட வாழ்க்கை தான் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எங்க போறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரூம் பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ள இவன் ஏதோ ஷர்ட் அயன் பண்ண போறான் போல. நம்ம ஹீரோயினி ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா, ஆனாலும் இவன் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவள் புருஷனை இழுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போய் நின்றுட்டு இருக்கான். அவளோ புருஷன்காரனை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வேணாங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுக்கு இங்கே வந்திருக்கா இவனை கூட்டிக்கிட்டு அப்படிங்கிறது தான் தெரியல. இதனால பாதிக்கப்பட போகிறது என்னமோ நம்ம ஹீரோயினி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அடிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.